வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் கடலோர மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 440 கிலோமீட்டர் நிலை கொண்டுள்ளது. இது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இடையே நாளை இரவு கரையை கடக்கும் என எதிர்பார்க்கலாம். இதனால் கடல் பகுதியில் 40 முதல் 50 சென்டிமீட்டர் வரை காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தின் கடலோர மற்றும் வட கடலோர பகுதிகளில் கனமழை மற்றும் அதிக கனமழை பெய்யும் என்றும், சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், சில நேரங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பாபநாசம், மணிமுத்தாறு ஆகிய இடங்களில் 10 சென்டிமீட்டர் மழையும், அம்பாசமுத்திரத்தில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ரமணன் தெரிவித்துள்ளார். நேற்று வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது வலுப்பெற்று ஒரு தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது. இந்த தாழ்வு மண்டலமானது புதுச்சேரிக்கு கிழக்கு தென்கிழக்கே 440 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவடைவதற்கான வாய்ப்புண்டு. நாளை இரவு காரைக்காலுக்கும் சென்னைக்கும் இடையே புதுச்சேரி கடலூர் அருகே கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிகழ்வின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தகவலின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 10 சென்டிமீட்டர் பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறில் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். வட கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழையும், ஒரு இடங்களில் கன மற்றும் மிக கன மற்றும் அதிக கனமழை இருக்கக்கூடும்.